குழந்தை கருவில் இருக்கிற போதே கையை இப்படி கூப்பிக்கொண்டு தான் இருக்குது. அதனால் இந்த தெய்வ வணக்கம் என்பது கருவிலேயே தொடங்கி விட்டது. கடைசியில் நம்ம போகிற போது 2 கையும் சேர்த்து வச்சு கட்டித்தான் கொண்டு போவார்கள். தொடக்கத்திலேயும் இறை வழிபாடு, முடிவிலேயும் இறை வழிபாடு. இடையிலே தான் நாம் வேறு எந்தெந்த வழிபாட்டிலேயோ ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவனாலே படைக்கப்பட்ட போது பக்தி உள்ள குழந்தையாக, மானமுள்ள குழந்தையாக தான் இருக்கும். கருவில் இருக்கும்போது ஆனா பெண்ணான்னு தெரியாது, சும்மா ரீல் விடலாம் கண்டுபிடிச்சு. அது மானத்தோடு 2 காலையும் ஒட்டி கொண்டு தான் பிறந்திருக்கும். வெளியே வந்த பிறகு தான் மானம் என்றால் என்னன்னு கேட்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி அற்புதமான இந்த வழிபாடு என்பது குறிஞ்சி நிலத்திலே மலையும் மலை சார்ந்த பகுதியிலே முதலிலே தொடங்கியது. அந்த குறிஞ்சியிலே வாழ்கிறவர்களுக்கு குறவர்கள்னு பேர். அவர்கள் உபயோகித்த ஆயுதம் வேல். அங்கே நிறைய இருந்தது மயில். அவர்கள் கண்டு பயந்தது யானை. மலை மேலே போகிறவர்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால் எந்த பொருளையும் மூங்கிலே 2 பக்கமும் உரி மாதிரி கட்டித்தான் கொண்டு போவார்கள். அது காவுதடி. அதான் காவடின்னு மாறித்து. காவுதல் என்றால் சுமத்தல்னு அர்த்தம். காவுதடி தான் காவடியாக மாறியது.